சிவப்பு கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீரையை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சம் சிறுபருப்பு போட்டுருங்க. சிறுபருப்பு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் பூண்டு, புளி, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டுட்டு ஒரு 4 விசில் வச்சுருங்க. விசில் வந்ததுக்கப்புறம் அந்த கீரையை நல்லா கடைஞ்சிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய் இது போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு கடைஞ்சி வச்சுருக்க இந்த கீரையை அதில் நீங்கள் ஊற்றிட்டு தேவையான அளவு மட்டும் சால்ட்டு போட்டுக்கோங்க. கீரை ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 3 மினிட்ஸ்லேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இந்த கீரையை ட்ரை பண்ணியிருந்தேன். நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் இவ்வளோ லென்த்தியான வாய்ஸ் ஓவர் நான் இது வரையும் கொடுத்ததில்ல. இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.